ஒன்று வகையா மாட்டிருக்குங்க. வாண்டடா வந்து வண்டியில ஏறி சிக்கி சீரழிஞ்சிருக்கு. யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம மோகன்ஜி தான். சிக்கிட்டாப்ல காலையில போலீஸ் தூக்கிருச்சு. இன்னைக்கு வகையா வச்சு செய்யறாங்க தமிழ்நாட்டில். அதுதான் பரபரப்பான நியூஸே. அப்படி என்னையா பண்ணாங்க அப்படின்னா, இந்த சங்கிகள் ஒரு மொக்கத்தனமான வேலையை செஞ்சு சிக்குவானுங்க. இந்த கோயிலை வச்சு, குளத்தை வச்சு, சாமியை வச்சு, மதத்தை வச்சு, சடங்கை வச்சு ஏதாவது ஒரு பொய்யை பரப்பிட்டு அதை வச்சு ஓட்டு அறுவடை செய்வது, சமூகத்துல ஒரு பதற்றத்தை உண்டாக்குவது, இதெல்லாம் ரொம்ப இயல்பா செய்யற வேலை தான் சங்கிகளுடைய வேலை. அப்படி ஒரு வேலை தான் சமீபத்துல ஆந்திராவில் நடந்து போச்சு. ஆந்திராவில் திருப்பதியில லட்டு கொடுத்தாங்க. அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு எல்லாம் கலந்துட்டாங்க. மீனெண்ணெய் உட்பட எல்லாத்தையும் கலந்துட்டாங்க. என்னையா இது, பக்தர்களுடைய உணர்வுகளை இப்படி காயப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சங்கிகள் உருட்ட, மோடி கும்பலுடைய அஜெண்டாவை பக்காவா செட் பண்ணி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அயோக்கியத்தனமான பல வேலைகளை செஞ்சுட்டாப்ல. அதுல ஒண்ணுதான் இந்த லட்டுல மாமிச கொழுப்பு கலந்திருப்பது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இது பெரிய பேர் அதிர்ச்சியை இந்தியா முழுசு உண்டாக்கி இருந்தது. அதுக்கு அவங்க சாம்பிளா காட்டினது, நாங்கள் குஜராத்தில் இந்த இடத்துல இதை சாம்பிளா எடுத்து நாங்கள் வந்து சோதனை பண்ணதில் இப்படியான ரிசல்ட் கிடைச்சுன்னா அதை நம்ம டீகோட் பண்ணிட்டோம். போன வீடியோவில் அதை முழுக்க உடைச்சு பேசிட்டோம். எப்படி அதில் பொய் இருக்கு, சம்பந்தப்பட்டவங்க யாரு, எந்த நிறுவனம், அவங்க நெய்யை நீங்கள் எடுக்கும்போது அந்த நிறுவனத்துக்காரங்க கூட இருந்தாங்களா, அந்த நிறுவன அதிகாரிகள் கூட இருந்தாங்களா, அப்புறம் உணவு பாதுகாப்பு துறையில இருந்து ஆட்கள் கூட இருந்தாங்களா, யாருமே இல்லாம நீ எப்படி ஒரு சோதனையை செய்ய முடியும்? நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்டோம். அதுலயும் இப்படிப்பட்ட சோதனைகள் முழுவதுமாக 100% நம்பகத்தன்மையானது இல்லை என்று அவங்களே பின்குறிப்பு கொடுத்துருக்காங்களே, என்னத்துக்கடா வச்சு ஆத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அறவேக்காட்டு சங்கி இருக்குல்ல, அது ஒரு 2-3 படம் எடுத்திருக்கு. 3மே மொக்கப்படம். மொக்கப்படம் மட்டும் இல்லைங்க, இந்த சமூகம் புறக்கணிக்க வேண்டிய படம், பெண்களுக்கு எதிரான படம், சாதி வெறி திமிர்ல எடுத்த படம். இவ்வளோண்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மூளை இருந்தா கூட இந்த படத்தை எவனும் பார்க்க மாட்டான். 1/2 இன்ச்சுக்கு மூளை இருக்கிற எவனும் இதை எடுக்க மாட்டான். இப்படியாக ஒரு கேடுகட்ட படத்தை எடுத்துட்டு இந்த சமூகத்துக்கான போராளியாக தன்னை கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு சங்கி தான் இந்த மோகன்ஜி. எப்ப பேசினாலுமே ஏதாவது ஒரு விஷயத்த குண்டக்க மண்டக்க பேசிட்டு கேள்விப்பட்டதெல்லாம் காதில் விழுந்ததெல்லாம் வாங்கி உண்மைன்னு கக்கிட்டு கிடக்கும். முதல் முட்டா பயலுக்கு அதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சோண்டு மூளை இருந்தாலும் கேள்வி கேட்போம். நமக்கெல்லாம் மூளை இருக்கு. எது நடந்தாலும் அது கேள்வி கேட்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பேசுகிறோம். இது சரி தப்பு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கு தான் மூளையே கிடையாது. வாந்தி எடுத்ததை பூரா காதில் வாங்கிக்கிட்டு திரும்ப வாந்தி எடுக்கிறது இந்த கும்பல் வேலை. அப்படி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த லட்டு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இவரை வந்து பேட்டி எடுத்து ஒரு தனியார் சேனல், அந்த பேட்டியில உருட்டி விடுறாருங்க. இத்தனை கோடி மக்களினுடைய மனசை காயப்படுத்திட்டீங்களே, உங்களுக்கு நியாயமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையில விளையாண்டுட்டீங்க அப்படின்னாரு. நாங்க எங்கேயா விளையாண்டோம்? உங்க ஜி மோடி விளையாண்டுருக்காரியா? அவர் தானே இப்படியான ஒரு உருட்டை ஏற்படுத்தினது. ஏதாவது முஸ்லீம் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு அங்கே லிங்கம் இருக்கு, தங்கம் இருக்குன்னு உருட்ட வேண்டியது. இங்கே தான் கிருஷ்ணன் பிறந்தாரு, இங்கே தான் ராம பிறந்தாருன்னு இஸ்லாமியர்களுடைய கோயிலில் வழிபாட்டு தளத்தில் போய் உட்காந்து உருட்ட வேண்டியது. அதை நீதிமன்றத்தை வச்சு தங்க பக்கத்தில் தீர்ப்பு வாங்க வேண்டியது, இல்லைன்னா கோயிலை இடிக்க வேண்டியது. இந்த கேடுகட்டத்தனத்தை செஞ்சுட்டு இருந்த இந்த கும்பல் இப்போ கோயிலுக்குள்ள சென்சிட்டிவான விஷயத்தை கிளப்பி விடுறது. இப்போ திருப்பதி பெரிய பணக்காரச்சாமி, ஏராளமாக பணம் வந்து உண்டியில குவியுது. அப்போ அந்த குவியிற உண்டியலை கடத்தணும். அதான் இந்த கும்பலுடைய வேலை. இந்த கோயிலை அபேஸ் பண்ணணும். நம்ம ஆளு உட்காந்து ஆயிரக்கணக்கான கோடியை சுருட்டணும். இதுக்காக தான் இப்படி ஒன்று கிளப்பி விட்டுருக்குறானுங்க. இன்னொன்று, தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு ஓட்டே விழுகாது. தென்னிந்தியா காவிகளுக்கு ஒரு பொதகுழி மாதிரி. அதனால இந்த கும்பலே இது மாதிரியான சென்சிட்டிவ் ஏரியாவில் பொய்யை பரப்புவதன் மூலமாக தங்களுக்கு வாய்ப்பு வராதா அப்படின்னு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கு. அதில் ஒன்று தான் லட்டு. இந்த லட்டில் இதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டது. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி, லட்டு வீடியோ. அந்த வீடியோவில் தெளிவாக ஒன்று குறிப்பிட்டிருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயில்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்புறது, கோயிலை அரசிடம் இருந்து எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க தான் அதை பாதுகாப்போம், நாங்க தான் வந்து புனிதத்தோடு வச்சிருப்போம் அப்படின்னு உருட்டுவானுங்க. இதை பின்னாடி வந்து நிற்பானுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலே அதுதான் அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னேன்.
நிறைய பேர் சிரிக்க கூட செஞ்சிருப்பீங்க, என்னடா இது இந்த அக்கா பாட்டு ஓட்டுறாங்களேன்னு. பாருங்க, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஜக்கி வாசுதேவ் நேத்து என்ன சொல்லியிருக்காப்ல, பெருசா கோயில் குளத்தெல்லாம் காப்பாத்துறவர், சுத்தா அயோக்கிய பயிலுக. இந்த ஜக்கி வாசுதேவ் உட்காந்துட்டு என்ன சொல்றாரு, கோயில் புனிதம் கட்டதுக்கு காரணம் என்ன, அரசாங்கம். அரசாங்கத்திட்டு இருக்கிற கோயில பக்தர்கள்ட்ட ஒப்படைங்க. யார் பக்தரு, ஜக்கி வாசுதேவ் பக்தரு, இந்த சுரண்டி திங்கிற காவி பயலுக பக்தரு, அப்புறம் நாங்கெல்லாம் யாரு. இந்த கும்பல் சுரண்டி தின்றதுல இருந்து காப்பாத்த தானங்க அறநிலையத்துறையே வந்துச்சு. இந்த அறநிலையத்துறை ஏன் வந்துச்சு, பூசாரி போர்வையில பாப்பானுங்க உள்ள உட்காந்து சுரண்டி சிலைய சுரண்டா, கோயில் உண்டியல திருடுனா, எல்லாத்தையும் திருடனா. இந்த திருட்டு கும்பல்கிட்ட இருந்து கோயில் நிலத்தை, கோயில் சொத்தை, கோயிலை பாதுகாத்து மக்களுக்காக கொடுக்கறதுக்கு தானே இந்த இந்திய அறநிலையத்துறையே. ஆனா ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு, பக்தர்கள்ட்ட கொடுக்கணுமா. அப்பா, இந்த பக்தர்கள் யாருன்னு நமக்கு தெரியாதா என்ன. பாருங்களேன், சந்திரபாபு என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பையும் இனி ஜெகன்மோகன் ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த மக்களினுடைய, ஏன் சொல்ல போனா இந்திய மக்களினுடைய சென்சிட்டிவான ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய திருப்பதியில லட்டுல இப்படி மாமிச எண்ணெயை கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கப்படும். அதன் மூலமா இவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்க முடியும். அரசியலா ஜெகன்மோகனுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம கோயில்கள்ல இருக்கிற சொத்துக்களையும், கோயில்கள் வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலை உருவி பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஐடியாவும் இதுக்குள்ள இருக்கு. இன்னொன்று, திசை திருப்புகிற அரசியலையும் சேர்த்து செய்யறாங்க. அது என்ன திசை திருப்புற அரசியல், நேத்து தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அடிச்சு ஆடிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அதை திசை திருப்புகிற வண்ணம் லட்டை கொண்டு வந்து போட்டானுங்க. அப்ப அவங்க பண்ற அயோக்கியத்தனம் பண்ணுகிற போதெல்லாம், அவர்கள் மக்களிடம் சிக்கி சீரழிகிற போதெல்லாம் இந்த பக்கம் ஒரு மாதிரியா திசை திருப்புகிற ஒரு வேலையை செஞ்சு அதுல நம்மள கதற விட்டுருவாங்க. அப்படி திசை திருப்புற வேலையாகவும் இந்த லட்டை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சோம். ஆனா இடையில போய் இந்த சூத்திரச்சங்கி மோகன்ஜி சிக்கி இருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில ஒழுங்கா பேசணும்ல, கையில ஆதாரத்தோட பேசணும்ல. நமக்கு சரியா தெரியுதுன்ற ஆதாரத்தை கையில வச்சுட்டு பேசினவன் தான் அறிவாளி, அவன் தான் பகுத்தறிவாதி. காதல கேட்ட எல்லாத்தையும் வாந்தி எடுக்கிறவன் பகுத்தறிவாதி கிடையாது. அவன் ஒரு சல்லி பையன், சில்லற பையன் அர்த்தம். உங்க வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் வரலாறு கிடையாது. வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி எல்லாம் உண்மையும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வாட்ஸ்அப்ல வந்ததை வரலாறுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த முட்டாச்சங்கி அந்த பேட்டியில உட்காந்து உளறி இருக்கு. அதுல என்ன தெரியுங்களா, இன்னொரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை பேசுறாரு. முதலையாவது பல கோடி பேருடைய மனசை புண்படுத்தினோம், நாங்க புண்படுத்தினது நீங்க தான், அது வேற. ரெண்டாவது என்ன சொல்றாரு தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முருகன் கோயில்ல, பெரிய நம்பிட்டு இருக்கிற முருகன் கோயில்ல பஞ்சாமிர்தத்துல ஆண்மை குறைவு மருந்தை கலந்துட்டாங்க. அதுலயும் குறிப்பா வந்து குடும்ப கட்டுப்பாட்டு மருந்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அது இந்துக்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு புகுத்தப்பட்டது. இந்துக்களை அந்த குடும்பங்களை சீரழிக்கிறதுக்காகவே இந்த மருந்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு உளறி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், பஞ்சாமிர்தத்துல ஆண்மை மருந்தை கலந்து, ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய மருந்தை கலந்து கொடுக்க முடியுமா? அந்த மருந்து இதுல இவ்வளோ சமரசங்களோட சேர்ந்து ஒர்க் ஆகுமா? இல்ல அப்படி கொடுக்க வேண்டிய தேவை இந்த அறநிலையத்துறைக்கோ அந்த கோயில்ல பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறவங்களுக்கோ என்ன வந்தது? அம்புட்டையும் செய்யறவங்க இந்துக்கள் தானே. அப்ப இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதா காட்ட விரும்புறீங்களா, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோயில்களை காமிச்சு இங்க இருக்கிற மக்கள் கிட்ட உங்க பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறீங்களா? கேள்வி இருக்குல்ல. அப்ப இதை வச்சு சொல்றாப்ல, அவங்க வந்து ஆண்மை குறைவு மருந்து கலந்துட்டாங்க, அதனால பாத்தீங்கன்னா இந்துக்கள்லாம் திட்டமிட்டே ஒரு வேலை பாக்குறாங்கன்னா, இரண்டு மதங்களுக்கு இடையில மோதலை உருவாக்குகிற அயோக்கியத்தனம் இல்லையா? இந்து மதத்தை கெடுக்கணும்னு யார் சொல்றதா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியர்களும் மாற்று மதத்தினரும் கெடுக்கிறாங்கன்றீங்க, திராவிட அரசு கெடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த மருந்த கலந்தது அப்படின்னு சொல்லி வேற்று மதங்களை இந்த இந்துக்களுக்கு எதிராக நிறுத்தி ஒரு சண்டையை உருவாக்க, ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கத்தானே நீங்க ட்ரை பண்றீங்க. அப்போ ஒரு கலவரத்தை உண்டாகணும், வடக்க மாதிரி இங்க பத்தி எறியணும், அதுதான் இந்த கும்பலுடைய நோக்கம். அதை கூட புரிஞ்சுக்காம முட்டாளா இருந்துகிட்டு இந்த மோகன்ஜி என்ன பேசுறாரு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அந்த கோயில்ல வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு அரசு கிட்ட, மோகன்ஜி கிட்ட சொன்ன அந்த வேலைக்காரங்க யாரு? இந்த தகவலை அவருக்கு எப்படி கிடைச்சது? விடக்கூடாதுங்க. ஒரு மாநிலத்தினுடைய அமைதியை
ஒரு மாநிலத்தினுடைய நேர்மையான வாழ்க்கை முறையை கெடுத்து குட்டியச்சோராக்கி இங்க ஒரு குழப்பத்தை ஒருத்தன் உண்டாக்குவானா நம்ம வேடிக்கை பார்க்கணுமா? அப்ப யாரை இவர்கள் சொன்னது? உள்ள இருந்துகிட்டு வேலை பார்க்கறதுல யாரு சொன்னது? அதுல கூட பழனியான்னு சொல்லல. ஒரு பெரிய முருகன் கோயில்னா என்ன அர்த்தம்? எந்த முருகன் கோயிலே தெரியாம பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட அத்தனை பேரையும் குழப்புறது, பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட அத்தனை பேரையும் பயமுறுத்துறது. நீ ஒரு கோயில சாப்பிட்ட நான் அந்த கோயிலுக்கு போகலப்பா அப்படின்னு மிச்சவங்க எல்லாம் நிம்மதியாயிருவாங்க. அப்படி நிம்மதியாக்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு கோயில் பேரை சொன்னதான பிரச்சனை வரும். பொத்தாம்பதுக்கு அடிச்சு விட்டா மொத்த பயிர்களும் பயந்துட்டு திரியட்டும் அப்படின்ற உள்நோக்கத்தோடு இந்த பேட்டி இருக்கு. அப்ப அதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அரசு சீரியஸா இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும். காவி கும்பலோடு உட்காந்து ஜால்ரா போடு, நீ தின்றதுக்கு காவி கிட்ட பிச்சை எடு, கால் கல்வி குடி, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உன் தனி மனித வாழ்க்கைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் படுகொலிக்குள்ள தள்ளிட்டு இங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கலன்னா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். இது முன்னாடியே நடந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த பிரியாணி ஜிகாத்னு ஒன்ன கிளப்பி விட்டானுங்க கோவையில். அது இல்லையா பிரியாணி ஜிகாத்தை? அந்த பிரியாணிக்குள்ள இந்த குடும்ப கட்டுப்பாட்டு மாத்திரையை கலந்துட்டாங்க, ஆண்மை இல்லாம போகிறதுக்கான மாத்திரையை கலந்துட்டாங்க, இந்துக்களுக்கு மட்டும் அந்த பொட்டலத்தை பார்த்து கொடுத்தாங்க, இங்கிட்ட முஸ்லீம்க வந்தா நல்ல பிரியாணி கொடுத்தாங்க அப்படின்னு பிஜேபி காரன் கிளப்பி விட்டான் பிரியாணி ஜிகாத்துன்னு. இதுக்கு பின்னாடி வெறும் கிளப்பி வர்றது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களுடைய தொழில் என்ன? பொருளாதாரத்துக்கு தேவையான அவங்க நடவடிக்கையில பிரியாணி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ஒரு சின்ன அண்டாவை வச்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் ஒரு பிரியாணி விற்கிறது மூலமா ஒரு 500ல இருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு. இவங்க பொருளாதாரத்துல அடிச்சு அவங்கள காலி பண்ணணும், யாரையும் பிரியாணி சாப்பிட விடக்கூடாதுன்ற அயோக்கியத்தனத்துல தான் அன்னைக்கு கிளப்பி விட்டான். ரெண்டாவது, இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பொருளாதார ரீதியாகவும் நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணான். அன்னைக்கு போலீஸ் அதை கண்டுபிடிச்சு வாயிலே மிதிச்சு 9 பேரை கைது பண்ணாங்க. அது மாதிரிதான் இங்கே நீங்க போற போக்குல லட்ல கலந்ததுன்னு அவங்க சொல்லிட்டு திரிவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி யாரும் வாயில கலந்து விட்டுட்டுலாம் போக முடியாது. இங்க ஆதாரம் தான் பேசும். அப்ப இங்க வந்து உட்காந்துட்டு மோகன்ஜி அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுவாரு. நம்ம வந்து ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நடுவில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பழனி பஞ்சாமிரத்தை அதாவது இல்லை சார், நம்ம ஆதாரம் இல்லாமல் இந்த நீங்கள் குறிப்பிடுறீங்க. அது வந்து ஒரு சமயம் வந்து தரமில்லாத பஞ்சாமிரதம் வந்து தயாரிக்கப்படும் சொல்லிட்டு தரமில்லாத விஷயம் தான் என்னன்னு கேட்கறாரு. மக்களுக்கு தெளிவா சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்களே சார். அவங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். எனக்கு அங்க வேலை செய்யறவங்க அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இந்த பேட்டியை பார்த்தா பல இந்துக்கள் தமிழ்நாட்டில் இது எங்கள் மனசை உடைக்குது, எங்கள் மனசை காயப்படுத்திருச்சு, எங்களுடைய நம்பிக்கையை புண்படுத்திருச்சுன்னு சொல்லி போய் கேஸ் கொடுத்துட்டாங்க இந்த மோகன்ஜி மேலே. இதுதான் தமிழ்நாடு. எங்களுக்கு நம்பிக்கைக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியும். நம்பிக்கை என்பது எங்கள் தனிப்பட்ட விஷயம், அரசியல் எங்கள் நலன் சார்ந்த விஷயம். ரெண்டுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ தெளிவாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று ஞாபகம் வைங்க, லட்டுல ஐயோகோ மிருக கொழுப்பு கலந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல. இந்த லட்டை தயாரிக்கிறது யாரு? பார்ப்பனர்கள். அதுவும் கூட யாரு? வைணவ பார்ப்பனர்கள் இந்த லட்டை தயாரிக்கிறாங்க. அதுக்கு ஆள் எடுக்கும் போதே வைணவ பார்ப்பனர்கள் ஒன்லின்னு தான் போட்டு ஆள் எடுத்தான். அதையும் நம்ம அன்னைக்கு திட்டினோம். அங்கே ஆள் எடுக்கப்பட்டு அவங்க வேலை பார்க்கறது பூரா பார்ப்பனர்கள், வைணவ சமயத்தை சேர்ந்த பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்கள் தான் லட்டு பிடிக்கிறாங்க. இதில் என்ன கூத்து நடந்து போச்சுன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அது எங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு அம்மா வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் 2-3 நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் வாங்கிட்டு வந்த லட்டை பிரிக்கும் போது அதில் சீரட் இருக்கு, சிகரெட் துண்டு இருக்கு, குட்காவுடைய அந்த பீஸ் கிடக்கு, வாயில் ஏதோ வச்சுட்டு தூக்கி எறிவாங்கல்ல அது கிடக்கு. லட்டுல எப்படி இது ரெண்டும் வந்துச்சு?
ஐயோ மிருக கொழுப்பை கலந்துட்டாங்க, எங்க புனிதம் கெட்டு போச்சு, பொள்ளங்கா கெட்டு போச்சுன்னு சொன்ன கும்பல் இந்த சீரட்டு எப்படி வந்துச்சு லட்டு தயாரிக்கிற இடத்துல? அல்லது இங்க இருக்கிற அந்த குட்கா போன்ற போதைப் பொருள் எப்படி வந்துச்சு லட்டுக்குள்ள? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டு ஏதோ ஒரு வேலையை உள்ள உக்காந்துட்டு பார்ப்பனர்களும் இங்க இருக்கிற பிஜேபியும் சேர்ந்து செய்யுது. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு லட்டு போயிட்டு இருக்கு, அதை தடுக்கணும். இந்த கோயில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும், இந்த கோயில் மீதான நம்பிக்கையை உடைக்கணும். இதானே அர்த்தம்? அப்படி உடைச்சிட்டு இதை உங்ககிட்ட ஒப்படைக்க வைக்கணும், அதானே? இந்த கேடுகட்ட வேலைக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இந்த இயக்குனர் ஜால்ரா அடிச்சதுனாலதான் இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஆதாரம் இல்லாம அடிச்சு விடுறவை எல்லாரும் கம்மி எண்ணணும். ஏன்னா இது பகுத்தறிவு மண். இங்க அரசியல்ன்ற போர்வையில எவன் வாயில வட சுட்டாலும் அடிச்சு ஊற விட்டு துரத்துவோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு.